மாதிரி பார்த்துக்கிறியா? எங்கேயாவது பார்த்துக்கிறியா? நான் தான் ஃபஸ்ட்டு ஜாண்டு போட்டோம், அது பாட்டு ஓடிடுவோம். அவங்க பார்த்துக்கிறாங்க. என்னை பார்த்தல அதான் ஓ சாதனை. நான் தான் ஃபஸ்ட்டு இடம். அதான் விட மாட்டாங்க. அத்தை என்ன விட மாட்டாங்க. அந்த மாதிரி எந்த யூடியூப் எல்லாத்தையும் டெவலப் பண்ணி விட்டுட்டு இருக்கிறேன். புரியுதா? நானும் எத்தனையோ செட்டு போய்க்கிறேன். ஆனால் வந்து இந்த செட்டுலேயே வந்து நம்மளோட அரண்மனை, அதுதான் அரண்மனை வாயில். ஏன் அது கோயில் வீடு? எவ்வளவு சீரியல் தட்டு. ஆமா, கோயிலுக்கு மாரியா கோயிலுக்கு சீரியல் போடாம என்ன போடுவாங்க? லைட்டு கட்டி இருக்கிறாங்க. ஆமா, அப்படியே பல்லாருன்னு மின்னுது. முன்ன லைட் கட்டினா தெரியும். எனக்கு மூச்சு வாங்குது. இப்படி வாழை பிடிச்சா பிடிக்கிறோம். மூச்சு வாங்குறதே வாங்குறீங்க, சாவறதே சாவறீங்க, சம்பளத்தை குடிச்சு சாவுங்க. யாரம்மா நீ? தெரியலீங்களா? நான் தாங்க கனகவெளி வந்துக்கிறேன். யாரோ ஒரு பொம்பளை ஏக கேக்குறாள். யாருங்க? நான் நாடாளு மன்னன் அல்லவா? ஆமா, அதனால என்ன மன்னவா என்கிறான். அப்படியா? நான் கூட வேற எந்த எனக்கு யாரென்றே தெரியவில்லை. நீ யாரம்மா? சாமி, அடியால் தெரியலீங்களா? நான் தாங்க கனகவல்லி வந்துக்கிறேன். கனகவல்லி என்றால்? ஓ கண்ணு, என் அரண்மனையிலே 1000 தாதிமார்கள். அப்படியா? அதெல்லாம் ஒரு தியாட்டக்குது. ஏங்க அப்படின்னா அவளுக்கு கொடுக்குற கூலி கொடுத்து சீக்கிரமாக கூலி விட்டுறாங்கடா. போனா படுக்கலாம்.
விட்டு போலங்க. அடி எந்த ஊரு எந்த தேசம்? அடி எந்த ஊரு எந்த தேசம்? கண்ணே எனக்கறிய சொல்ல வேணும். சாதி வண்ண. இதுக்கு மேல யாரும் தூங்க கூடாது. அப்படி கேளுங்க. கன்னிமாபுரி நாடு கன்னிமாபுரி பட்டணம் என்னுடைய நாடு. என்ன சொல்றாங்க பொறுமையா தான் கேள. என்னோட கணவர் நீங்க அதான் தெரியலீங்களா? எப்படி இறம ஜனாஞ்சா நின்னுச்சா என்னடி சொல்றாவ? என்ன 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 சொல்றா? என்னுடைய கணவன் என்று என்னை உரிக்கிறாள். இங்க வாங்க. ஏன்னா நீ எதை சொன்னாலும் நான் கேட்கிறேன். மன்னவருங்கிறா. நம்ம நாட்டுல நம்ம குடிப்படைங்கெல்லாம் ஒரு மகாராஜா பார்த்தேன். என்னம்பா மன்னவர் வந்துட்டாரு, மகாராஜா வந்துட்டாங்க, அரசர் வந்துட்டாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதனால அவர் மன்னவருங்கிறா. ஏன்னா ஏதோ வாயு அவருமா இருக்கிறாயா, ஏதோ அவளுக்கு ஏதோ மாசமா இருக்க மாட்டேங்குது, ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் கேட்கறாளாட்டுக்குது. மன்னவா மன்னவான்னு கேட்டா ஏதோ ஒரு 10,000 50,000 பணம் கொடுத்தா நம்ம ஆஸ்பத்திரி செலவு வச்சுக்கலாம் அப்படின்னு கேக்குறா. நீங்க அதெல்லாம் தப்பா நடிச்சுக்காதீங்க. அப்படியா? உங்களுக்கு நானே பொண்டாட்டி, நீங்க எனக்கே புருஷன். 7 14 லோகம் மாறி மாறி வந்தாலும் உனக்கு கணவன். ஆமா, இங்க பாரு இருக்க போது திருத்தோளுக்கு தான் அது. நீ உண்மையா தாலி கட்டுறது அது. இது திருத்தோள். அவ ஆள் அனுப்பினாளா? ஏண்டா ஏய், ஆள் அனுப்பினாளா? நான் அவளோட மந்திரி. இது திருத்தோள். ஒன்னுட்ட காட்டி இருக்கிற வரைக்கும் நீ அவளுக்கு மந்திரியா இருந்தா, ஏய் நீ அவளுக்கு மந்திரியா இருந்தா நீ என்ன செய்ய தெரியுமா? என் புருஷன் சுண்ணி முடிச்சு நீ எந்திரிக்கணும். இந்த வேலைக்கு நான் வரலடி. சண்டாளா, இங்க பாருங்க, இருவரும் சேர்ந்து சதி திட்டம் தீட்டுகிறீரா? இருங்க சொல்றேன். நான் சொல்றதை கேளுங்க. என்னைக்கு 1 ரூபா இருந்தாலும் அதை புடிங்கிட்டு வருவாங்க அந்த தேவடியாங்க. நீங்க அவ அப்படியா தெரியுது? என் மகாலட்சுமி தேவடியா தெரியா? கொட்டாவிட்டால் பிள்ளை பூச்சி என்பார். என்னடா மிஞ்சி கொண்டே போகிறார் சண்டாளா? வாயடைக்க வேண்டும். உன்னை கட்டியவன் யார்? உன்னை கொண்டவன் யார்? உன் நாடு நகரம் என்ன? என்னடி ஓலம் இடுகிறாய்? என்னடி உரிமை கொண்டாடி? வாயா அடிக்காதா, பிள்ளைத்தாச்சி பிள்ளை அடிக்காதீங்களா, கருவு கஞ்சி போயிடும். 1க்கு 2 2க்கு 3 தடவை எச்சரிக்கிறேன். தண்டாளி ஓடிவிடு. ஒரு பொழுது அக்கதுங்க, ஒரு பொழுது உயிரை விட்டால் விடுவேன், உன்னை விட்டு போக மாட்டேன் என்கிறாயா? பெண்மதியோ பின்மதி என்பார். எண்ணுரை எழுதி எழுத்துற வாசித்தாலும் பெண்மதியோ பின்மதியா? அழிவது என் கையில் என்றால் யாரால் காப்பாற்ற முடியும்? ஐயோ 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 ஒரு பிள்ளைத்தாச்சி பிள்ளை இப்படி போட்டு அடிக்கிறியே, நீ என்ன மனுஷனா? உனக்கிட்ட எப்படி இருந்து குறைக்கிறது?
ஒரு வாயு வகுமா இருக்கிற ஒரு பிள்ளைத்தாச்சு பிள்ளை. ஆமா இப்படி போட்டுட்டு மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறிய உனக்கெல்லாம் ஈவரக்கல்ல. நீ வந்து வந்து தாண்டியா எடுத்து போச்சு. அடிக்காதீங்க எல்லாம் பொறுமையா நிதானமா கேளுங்க. ஒரு அடி கூட அவளை அடிச்சு விடாதீங்க. காலில கூட உடைச்சு விடாதீங்க. அப்படியா? கால்ல உதவிங்கிறத சொல்லி கொடுக்குற முண்டை. மாட்டுத்தாரவு போலாம், மாட்டுத்தாரவு போலாம். இந்த புண்டத்தாரவுக்கு போக கூடாதுடா. நீங்க போட்ட காலத்துல பிடிச்சுதான் நாங்க பண்ண அடிக்கிறோம் இல்லங்கிற. அப்படியே இதுதான் ஆம்பளை நான் சொல்றேன். ஒரு கிழவு கொடாப்ப தூக்கிட்டு கூச்சியா வைக்க போனா நம்ம தெரியாதா? வந்துட்டு நாயா எல்லாம் கேட்டுக்கோங்க. ஆம்பளை நான் சொல்றேன். என்னையுமே ஒரு பொண்டாட்டியா வச்சுக்கோ. ரெண்டு பொண்டாட்டி கோடாரி பாம்பு தடுக்க கூடாதாடா? வெள்ளத்தாச்சி பிள்ளை போட்டு வச்சுக்கிறியா அடிக்கிறியா? ஏன் வளர்ந்துயா? பெற்ற தாயே என்ன எதுக்கு பெற்றாயோ
என்ன பெத்தங்காயோ எதுக்கு பெத்தாயோ என்னால வாழ முடியம்மா. ஏன் அவர் தாண்டி வாங்கிட்டா என்னமோ காசை வாங்கிட்டா கண்ணீர் தனக்குது இந்த மவுரி கவிக்குது இந்த பெத்ததா கண்ணு கலங்குது என்ன தயாரி பெத்த தாய் கண்ணு கலங்குது. சக்காலத்துக்கெல்லாம் அவளுக்கு கேட்டா சப்போட்டு நீ மாட்டலாம் தான் உனக்கு ஓடத்தான் அடிக்கணும். உனக்கு போட காட்டி போடுவாங்க. இங்க காசு போட்டு தக்காளத்தி பசங்களாம் நான் கூட்டிட்டு போகல. காலையில வேற ஊர் விட்டே போயிடுறேன். அவளை வச்சிருக்கீங்க. ஏய் இந்த வாடி ஆளு போட்டு மாட்டா. கூட அக்கா ஏடு பாருங்க என்ன வச்சிருக்கா. அக்கா புடிந்து பாருங்க. நாங்க ஒரு குடும்பம் கண்டவனாடி தோடி புத்தி கட்டு திரியதாடி தட்டுவாளி மஞ்சம் பட்டு பூவும் பட்டு அத்தனையே மஞ்சள் பட்டு மாலங்கிட்ட தட்டவாளி கல்யாணம் பண்ணோ தக்காத்தீங்களா இல்ல நான் என்ன உங்க புருஷனெல்லாம் கூட்டிட்டு போயிருவேன் நினைச்சிட்டு அவளுக்கு போட்டீங்க. இப்ப நீங்க கொடுத்த காசெல்லாம் எப்படி என்கிட்ட வருதுன்னு பாரு பாரு. ஏண்டி உன் பொண்டாட்டின்னு தான் சொல்றா. அவ சொல்றா நான் ஏத்துக்கலையே. உன் பொண்டாட்டின்னு தான் சொல்றா. இந்த ஊர்ல இருக்கிற சக்காலத்திங்க புருஷங்கிட்ட அவ போயிருக்கிறா. அதனால தான் சக்காலத்திங்கெல்லாம் இவ்வளவு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யார்கிட்ட வந்துருக்கு. அந்த சக்காலத்தில ஒரு காசு ஒரு பைசா இருக்கக்கூடாது. வாங்கி கொடுத்தா கொடு. நான் இப்பயே கம்பெனிக்கு போறேன். பணம் தான் வேணுமா அவர் உயிரும் உனக்கு வேணுமா? அது நான் அப்புறம் வேணுங்கிறப்ப எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு பணத்தை மட்டும் கொடு. நான் லேசுப்பட்ட பொம்பளையா? குடுக்க முடியுமா குடுக்க முடியாதா? அரை மணிக்கு வாங்க போலாம். பணம் என்ன மயிரே உங்களுக்காக தானே என் உயிரை எடுத்துக்க. மயிலே மயிலே என்றால் மயில் இறகு போடாது போடாது போடாது. குத்துவாளாம். சக்களத்திங்கள காசு கொடுக்குறீங்களா? குடுக்க முடியுமா? சாமி
பார்த்தீங்களா நீங்க போட்ட பணம் எங்க வருதுன்னு என்கிட்ட கொடுத்துருந்தா அவன் கொடுத்துருக்கான். இல்ல இப்ப கூட அடிச்சுக்க இடம் காசு வருது இல்ல அடிக்கிறதெல்லாம் வலிக்குது இல்ல நான் குமிஞ்சுக்கிறேன் பின்னாடி கூட கொஞ்சம் கொற்றிய காடி பச பசன்னு நிக்கிறேன் நான் குமிஞ்சு எடுப்பனா அப்பே இருக்க பரம்பரையில பிறந்திருக்கிறேன்னா பிச்சை எடுத்துனாலும் மேல குமிஞ்சு எடுக்க மாட்டேன் போடுறீ ஏங்க நான் கொண்டு போய் லாக்கர்ல வச்சுக்கிறேன் என் அரண்மனையை விட்டு வெளியே பொட்டிருந்து பூவு இருந்து எனக்கு புண்ணியமில்லை சாதி புண்ணியமில்லை அஜான பூட்டி வச்ச கோயிலிலே எனக்கு கணவன் இல்லை மனவன் இல்லை அம்மா கரையில போட்ட கோலம் எனக்கு அழியவில்லை சாமி ஏன்னா நீங்க வந்து ஒரு ஆம்பளை அவசர புத்தி ஏன் சொல்லுவா ஆம்பளைங்களுக்கு அவசர புத்தி பிள்ளைத்தாச்சி பிள்ளை அடிச்சு படாத பக்கம் பட்டு வச்சுட்டு யாரு பேர சொல்லுவாங்க இது தக்காளத்திகள் அந்த தேவடியா வந்தா இவளால தான் செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க அதனால அந்த பேரை நான் வாங்கறதுக்கு விரும்பல அப்ப நீ அதனால நான் ஒன்ன பக்குவமா ஒரு பொம்பளைக்கு பொம்பளை பக்குவமா கேட்டுக்கிறேன் கொஞ்ச நேரம் இரு நான் கேட்டு வரேன் அம்மா என்ன அடிக்கடி வந்துக்கிறியே என்னடி விஷயம் என்னடி விஷயம்னு கேக்குறேன் இந்த கனகராஜ பட்ட இருக்கிறாரே அவருக்கு நான் மனைவியா வந்திருக்கிறேன் நீ மனைவியா ஆமா அவரு என்னோட கணவர் சரி உன்னோட கணவனாவே இருக்கட்டும் நான் வளவளன்னு இழுக்கிறதுக்கு நேரம் இல்லை எனக்கு உன்னுடைய கணவராவே இருக்கட்டும் ஆமா நீ கல்யாணம் பண்ணி உன் கணவர் கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது 12 வருஷம் 12 வருஷம் ஆகுது 12 வருஷமா ஒரு பொம்பளை கர்ப்பம் ஆகாம இப்ப கர்ப்பமா இருக்கிறியே இந்த கர்ப்பம் எப்படி வந்தது யாரால வந்தது என்னன்னு ஒரு விளக்கமா சொல்லுகாயா நல்லா கேளுகாயா அது நாயக்கெல்லாம் திருமணம் செய்து குழந்தை இல்லாம சரி போகாத கோயிலிலே கும்பிடாத தெய்வம் இல்லை கல்லுங்கிறதெல்லாம் கடவுள் என்று சொல்லி கையேந்தி வணங்கி வந்தோம் கணவர் சொன்ன சிவனிடம் சென்று போய் சிவனிடம் போனால் குழந்தை வரம் கொடுத்தால் பார்க்கலாம் குழந்தை வரம் கொடுக்காது விட்டால் அங்கேயே அக்கினி தீ முட்டி அக்கினியை குடிச்சுவான்னு சொல்லி என் கணவர் எங்களுக்கு சொன்னாங்க சரி சாபி அது கழிக்க சிவனிடம் சென்று போலான்னு சொல்லி நானே கூட போனோம் போலைய போகும்பொழுது சிவனுக்கு வரம் கொடுக்கவே இல்லை சிவன் வரம் கொடுக்கல இல்லை உமார் பார்வதி சிவனுக்கு உமா பார்வதி சண்டை வந்து கறி கொடுத்தாங்க உண்மைதான் சரி கொடுத்தாங்க வாங்கிக்கிட்டீங்க வர வெள்ளிக்கிழமை வீடு வாசல் சுத்தம் செய்து பங்குட்டு சாப்பிட்டா 11 மாசத்துல பெண் குழந்தை பிறக்கும் சொல்லி உமார் பார்வதி சொன்னாங்க அதனால சரி போக வழியில தண்ணித்தாவும் ஏற்பட்டது தண்ணித்தாவத்துக்கு அங்கேயும் எங்கேயும் குத்தகை நிறையும் இல்லை சரி அதனால கனி சாப்பிட்ட உடனே நான் கருப்பமாக இருக்கிறேன் அம்மா நான் தெரியாம தான் கேக்குறேன் கொடுவு பண்றான்னு கேட்டேன் வெள்ள 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 மசத்துக்காரையா
நான் இதை நல்லா நக்கடி கேளு. ஆமா, அது எந்த கடையில வைக்கிறது? நீ உன் கூதி மூடு. ஆமா, கனியை சாப்பிட்டு இல்ல, கனியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீயும் உங்க வீட்டுக்காரரும் ஏதோ அரண்மனைக்கு வந்து அந்த சாந்தாலக்கா மாந்தாலக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்ன? கோயாலும் கொப்பனும் ஒன்னா சேர்ந்தாங்களா? அது நீயும் கணவரும் ஒன்னா சேர்ந்தீங்களா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது, பச்சை முடிச்சு உட்காரு. நீயும் கணவரும் ஒன்னா சேர்ந்தீங்களா? பஞ்சனையில சேர்ந்துருந்தீங்களா? இல்லையா? இல்லை. இல்ல, நீயும் கணவரும் பஞ்சனையில சேரல. சேரவே இல்லை. ஆனா கர்ப்பமாயிட்ட. எப்படி? அத பார்வதி கொடுத்த கனினால. ஏயா இது நியாயமா? ஓ கோயில் தண்ட பூசாரி அண்ணா, காதை அடைக்குது. பூசாரி அண்ணா, எனக்கு ஒரு நாள் எலுமிச்சை மரம் கொட்டுவானா? நானும் 4 பிள்ளை இப்பயே பெக்கிறேன். கடவுள் கொடுத்த பொருளுடா. எலுமிச்சை கடி சாப்பிட்டு பொதுக்குன்னு பெத்துக்கலாம். கணவர் வேட்டைக்கு போய் 10 மாசம் ஆகுது. நானும் 10 மாசம் கர்ப்பமா இருக்கிறேன். என்ன கணவர் திருமணத்தை செஞ்சு 10 மாசம் ஆகுதாயா? இவளும் 10 மாசம் கர்ப்பமா இருக்கிறான். கணவன் கூட சேரவும் இல்லையா? ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சேராம பிள்ளை பிறக்குமா? செலவன் நான் சொல்ல ஆசமாசன்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. எங்க பக்கத்து வீட்டுக்காரியும் ஒண்ணு சேர்றாங்க, தினமும் ஒண்ணு சேர்றாங்க. பிள்ளையே பிறக்க மாட்டேங்குது. இவளுக்கு சேராத பிள்ளை பிறந்து போச்சான். கேட்கறவன் கேனையினா தான் கேடிவி ஓடுதான். அந்த மாரி சொல்றாங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ எவங்கிட்ட போய் பிள்ளை பெத்த என் பர்சனு பேர் வைக்கிற? எத்தனோ வார்த்தைக்கு உடைக்கல. எவங்கிட்ட போய் பிள்ளை வைக்கா நீ கேட்கவே வேண்டாம் அம்மா. ஏடி இவளை என்ன நாயா சொல்றது? எவங்கிட்டயா பிள்ளை பெத்த? ஏடி தேவடியா தட்டுவானு நாதாரி கல்லவாரி குண்ட. ஏடி இது இந்த ராயணமுட்டியில இருக்கிற மாப்பிள்ளையா ஓத்துக்கிட்டு வருவோம். என் புருஷன் தான் உனக்கு உன் பிள்ளைக்கு அப்பனா? என்னோட கணவர் அவர். அடியே தேவடியா, உன்னை நான் என்ன தெரியுமா பண்றேன்? ஓட்டு பட்டியா அடி தண்டாளா பாவிய கொல்லாமல் விடுவேடா. எங்கே போற மாதிரியாத்தா கூதி மேல வந்து ஏறாத்தாலும் என் பேர் என்கிட்ட வந்தியாடி. காலகாத்தால என்னடி வார்த்தை பேச்சுக்கிறீங்க? அப்படியே குண்டை எடுத்து வாயில கட்டி விட்டுருவேன். மூடிட்டு இருக்கணும். எங்க புள்ள தான் எடுத்து வரும். அப்படியா என்னடி காலகாத்தால நைட்டு 10 மணி என்னடி வார்த்தை? அவரு என்னோட கிணவர் எங்கடைய கணவர் போட்டுட்டு ஓக்கறவன எப்படியா? இந்த ஊரை யாரும் மாப்பிள்ள இல்ல. சண்டால சனிகாரி பாவியா? பத்து பிடி அரிசி போட்டி நான் பதம் பார்த்த வந்த வாழே. சின்ன வச்ச சோத்துக்கிட்ட நாசப்பட்ட வந்த வாழே. சரி தேவையா? அவத்துல சோத்து நான் எடுத்து ஆஸ்பத்திரி. சரி ஓம கூடி ஒரு நிமிடம் உட்காந்துருக்கிறேன். உனக்கு மான சூடு இல்லையே. என்னன்னு கேக்குறேன்.
அப்படியே ஆடி அவரைக்காய் அரிசி போட தெரிஞ்சுக்கா வட்டமலையில பூச்சியா மாறி புண்டவாயா எல்லாயா நீரோற அடிச்சு மயங்கல அதனால ரெண்டு பேர் சேர்த்து அதாவது ஒரு வழி பண்ணணும் அதனால அந்த பக்கமே உனக்கு கை வலிக்கும் சாமி ஊச்சி வாங்குறாரு சாமி இந்த மண்ணை விட்டு சாமி மரபகுமா மரபகுமா சாமி மரபகுமா எத்தனை உதவி உதைச்சாலும் வளத்திலிருந்து வளர்ந்த குழந்தைக்கு ஏதோ சிந்தனை இல்லாம அம்மாள் பார்வதி காப்பாற்ற தேவையா எத்தனை அடிச்சாலும் விடமாட்டாங்க அதனால எங்க மன்னவா பெண்ணு இங்க வாங்க மேமூச்சு கீழ்மூச்சு வாங்குது நீ இன்னொரு தடவை முத்தம் கொடுக்கணும் வேண்டாம்னு சொல்லல ஆனா சொல்றது என்ன இப்படி இருந்தாங்க எப்படி அனுப்பி கொடுக்குறதா எப்படி சொல்றேன் சொல்லு ஆமா இத தேவடியா சரி எவங்கிட்ட போனாலோ யாருகிட்ட பிள்ளை வாங்கினாலோ தெரியல அதனால என்ன பண்றீங்கன்னா இவ உசுரோட இருந்தா நம்மளால பொழைக்க முடியாது ஆமா ஆமா பொண்ணு மாதிரி ஓலு ஓலு ஓலுன்னு அழுவுற வீட்டுல இருந்தா எப்படி பொழைக்கிறது ஓலுவுற வீட்டுல இருந்தா கூட பொழைச்சுக்கலாம் ஆமா ஆமா அதனால இவன் என்ன பேட்டு உசுரோட இருந்தா நான் இந்த நாட்டுல இருக்க மாட்டேன் அப்படி சொல்லாத அவளை என்ன செய்யணும் சொல்லு அதனால அவளை என்ன பண்றேன்னா ஒரு ஐடியா சொல்றேன் என்ன என்ன
பாருகாயா நான் நல்லதுதான் பண்றேன் தியாபலத்தனமா அடிச்சு அடிச்சு நம்ம சித்திரவதை பண்ணுவாட நல்லதுதான் பண்றேன் நல்லா ஏதோ தப்பா அடிக்காதீங்க இந்த கல்ல பிடிக்க ரெண்டு கையில பிடிக்கிறது ஒரு கையில பிடிச்சா என்ன இதுக்கு பொம்பளை தானே சரி மனசாட்சிக்குதான் அடியில ஒரு நக்கி எங்க பாரு இந்த கல்ல கொண்டு போய் எங்க போடுவேன் கீழே போடுவேன் ஆனா தலைமையில போட்டுறேன் எனக்கு தலைமையில போடுறேன் மேல இருக்கிற மோகத்துல மூளை வேற நல்ல ஐடியா சொல்றேன் இவன் தலை